இந்த ஆலையை உருவாக உழைக்கவிருக்கும் அனைவர் மேலும் உமது ஆசையை நிறைவாக பொழிவீராக. இன்னல்கள், விபத்துக்கள், ஆபத்துகள் இவற்றிலிருந்து இவர்களை காத்தொழுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். கல்வெட்டை திறந்து வைத்த பிறகு அடிக்கல் நாட்டப்படும். காலச்சுவடுகளை கொடு தாங்கி நிற்கும் கல்வெட்டினை திறந்து வைத்து வரலாற்று பதிவு நடத்தி மேதகு மேனாள் பேராயர் மேதகு முனைவர் அந்தோணி பாப்பிசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் லூர்து ஆனந்தம் அவர்களும், தொடர்ந்து ஆயர் மதுரை உயர் மறை மாவட்டம் மேதகு முனைவர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள், தொடர்ந்து சிவகங்கை மறை மாவட்ட மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து சிவகங்கை மறை மாவட்ட மேனாள் ஆயர் மேதக முனைவர் சூசை மாணிக்கம் அவர்கள், மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் அருட்பணி முனைவர் ஜோ அருண் அவர்கள், கோட்டாட்சியர் திரு விஜயகுமார் அவர்கள், சிவகங்கை நகர்மன்ற தலைவர் திரு துரை ஆனந்த் அவர்கள், சிவகங்கை மறை மாவட்ட பொருளாளர் அருட்பணி ஆரோன் அவர்கள், சிவகங்கை மறை மாவட்ட தலைமையக செயலர் அருட்பணி மரிய டெல்லஸ் அவர்கள், சிவகங்கை புனித அலங்கார அன்னை பேராலய பங்குத்தந்தையும் வட்டார அதிபருமான அருட்பணி சேசுராஜா அவர்கள், கட்டிட பொறியாளர் திரு டொமினிக் லாரன்ஸ் அவர்கள், சிவகங்கை துணை காவல் கண்காணிப்பாளர் டிசிஆர்பி திரு இருதயம் அவர்கள், இறை மக்கள் சார்பாக ஆலய பணியாளர் திரு ஏசுதாசன் அவர்கள், பொது நிலையர பணிக்குழு செயலர் திரு அருள்தாஸ் அவர்கள், நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆலயத்திற்குள் சென்று அமர்ந்து நிகழ்வுகளை முடித்து செல்லும் வரை அமைதி காக்க உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இறை மக்கள் அனைவரும் ஆலயத்திற்குள்